Hello guys, welcome to Xylem State Tamil channel. நான் உங்க ஸ்ருதி மேம். So நம்ம Xylem State Tamil channelல question of the day series பார்த்துட்டு இருக்கோம். And then half yearly rushும் போயிட்டு இருக்கு. அதுலயே நம்ம நிறைய book back question discuss பண்ணியாச்சு, கரெக்டா? அதனால இன்னைக்கு question of the dayல நான் bookல இருந்து ஒரு question தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன question discuss பண்ண போறோம் நம்ம? Friendly adsorption isotherm. Okay? Question போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Okay, and then information for the 12th standard state board as well as CBSE student. So Xylem is offering the online classes. அதுல பாத்தீங்கன்னா இந்த features எல்லாமே உங்களுக்கு include ஆகும். And then after discount 11,899 is a price. Okay, and then this is for the NEET repeaters and re-repeaters. யாரெல்லாம் உங்களோட friends circle ரிப்பீட்டர்ஸ் அண்ட் தென் ரீரிப்பீட்டர்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சோ அண்ட் தென் அவங்களுக்கும் லைவ் கிளாஸஸ் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு 13,649 அண்ட் திஸ் இஸ் ஃபார் தி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். சோ நம்ம கிளாஸோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் எப்படின்னா பர் டே ஒவ்வொரு சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அண்ட் அதுல ஆல்மோஸ்ட் 50 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அதுவே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 8,499 guys. ஓகே, இப்போ நம்மளோட கொஸ்டின்குள்ள என்டர் ஆகலாம். ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் இந்த ஃபார்முலா தான் இமிடியேட்டா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். X/M is directly proportional to pressure. ஒண்ணுமே இல்ல, அட்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர்னு படிச்சிருக்கீங்க. அதே தான் இங்க சொல்றோம், ஆனா இங்க குவான்டிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம், அவ்வளவுதான். சி, இதுதான் நம்மளோட அட்சர்பென்ட். ஓகே, வாட் இஸ் மீன் பை அட்சர்பென்ட் அப்படின்னா சால்வென்ட்டையும் அட்சர்பென்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. சோ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல ஏதோ வைப்போம்ல, அந்த சர்ஃபேஸ் தான் நம்ம அட்சர்பென்ட்னு சொல்றோம். மேல வந்து அட்டாச் ஆறவங்களோட பேர் என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் அட்சர்பேட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்சர்பேட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்சர்பென்ட். கிளியரா உங்களுக்கு? எஸ், ஃபைன். இப்போ எவ்வளோ அட்சர்பேட் எவ்வளோ அட்சர்பென்ட்ல அட்சர்ப் ஆயிருக்கு அதுதான் இந்த X/M. சோ என்ன சொல்றாங்க? X is the amount of adsorbate and M is the amount of adsorbent present. Okay, இப்ப X/M கிளியரா? அடுத்து P யாரு? P is nothing but pressure. ஓகே, சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எப்பயுமே நம்ம லைக் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்றதுக்கு we will be adding one constant, கரெக்டா? அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்க என்னன்னா X/M is equal to Kp to the power of 1/n. சோ இங்க K-வும் கான்ஸ்டன்ட், N-ம் கான்ஸ்டன்ட். ஓகே, சோ இந்த 1/n ஓட ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்கலாம், கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லெட்ஸ் see பாருங்க. இப்போ கிராஃப், சோ யார் எடுக்கலாம்? y ஆக்சிஸ்ல நம்மளோட X/M இருக்கு. சோ யாரு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கா? நம்மளோட பிரஷர் இருக்கு. சோ பிரஷர் நீங்க இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பா அமௌண்ட் ஆஃப் த அட்சார்ப்ஷனும் என்ன ஆயிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் இதுதான் உங்களோட அட்சர்பேட். அங்க இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? பிரஷர் கொடுத்து அப்சர்வ் பண்ண வைக்கிறீங்க. அப்ப நான் பிரஷரை கொடுக்கும் போது மாலிகூல்ஸ் என்ன ஆகுதாங்க? அப்சர்வ் ஆகுது, கரெக்டா? அந்த அப்படி பிரஷர் கொடுத்து அப்சர்வ் ஆகுறதுனாலதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? ஆனா சி, இந்த இடத்துல அகைன் நான் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், பட் அப்சர்ப்ஷன் என்ன ஆகல? இன்க்ரீஸ் ஆகல. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. என்னால மேக்சிமம் இந்த அளவுக்கு தான் பிரஷரை தாங்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த அட்சர்பென்ட்டுக்கும் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் வரைக்கும் அதனால நிறைய பார்ட்டிகளை அப்சர்வ் பண்ண முடியும். ஒன்ஸ் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? என்னதான் நீங்க பிரஷர் கொடுத்தாலும் அப்சர்ப்ஷன் நடக்காது. அப்போ இந்த பாயிண்ட் தான் நான் என்னன்னு சொல்லலாம்? சேச்சுரேட்டட் பாயிண்ட்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் அங்க ஈக்விலிபிரியம் நடந்துருச்சுன்னு சொல்லலாம், கரெக்டா? ஈக்விலிபிரியம் அப்படின்னாலே கான்சென்ட்ரேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அங்க ஈக்விலிபிரியம் நடந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளோட P யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க எப்படி எடுக்கலாம்? யூ கேன் டேக் 1/n is also 0. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நம்ம P to the power 1/n எடுக்கிறோம். அப்ப P to the power 0 எழுதினாலும் ஒண்ணுதான், 1/n எழுதினாலுமே ஒண்ணுதான், கரெக்டா? அப்போ X/M
which is directly proportional to p to the power of 0. இப்ப நல்லா யோசிங்க, anything to the power 0 னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? கண்டிப்பா which is equal to 1. அப்ப x by m அங்க என்ன ஆயிடுச்சு? saturated ஆயிடுச்சு, கான்ஸ்டன்டா மாறிடுச்சு. because x by m which is equal to 1 ன்னு கிடைக்குது. ஓகேவா? without multiplying k value நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, see இந்த ரீஜன்ல பாத்துட்டீங்கன்னா x by m which is equal to directly proportional to என்னன்னு சொல்றாங்க நம்மளுக்கு? 1 by n ன்னு சொல்றாங்க. கரெக்டா? அண்ட் ஸ்பெசிபிக்கா நம்ம என்னன்னு சொல்றாங்க இங்க? நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அப்ப x by m is directly proportional to p to the power 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1ங்கிறது which is nothing but 1 by n. so 1 by n அவங்க என்னவா எடுத்திருக்காங்க? 1 எடுத்திருக்காங்க. எந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல. ஓகே, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுக்கு, அதனால. அப்போ x by m வந்து directly proportional to the pressure அந்த கண்டிஷன்ல, இந்த பர்டிகுலர் ஏரியால. அதனாலதான் x by m is directly proportional to pressure increase ஆயிட்டே இருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரீஜியனை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? x by m is directly proportional to p to the power of 1 by n அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு 1 by n. நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்ல என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? கிரேட்டர் than 1 இருக்கும். அப்படி என்னோட வேல்யூ கிரேட்டர் than 1 இருந்துச்சு அப்படின்னா 1 by என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். பிகாஸ் டினாமினேட்டரோட வேல்யூ எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? என்னோட வேல்யூ கிரேட்டர் than 1 இருக்கும் போது அப்ப டினாமினேட்டர் ஜாஸ்தி இருக்கு. அப்ப p to the power of 0 point something தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த இடத்துல நீங்க ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா x by m இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல, கம்மியா இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான் சொல்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. சோ இந்த இடத்துல நிறைய இன்க்ரீஸ் ஆகுறதுனால p to the power of 1, இந்த இடத்துல கம்மியா இன்க்ரீஸ் ஆகுது. அதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோட வேல்யூ கிரேட்டர் than 1 இருக்கு. அப்ப p to the power 0 பாயிண்ட்ல தான் இருக்கு. கரெக்டா? அதான் சொல்றாங்க. இந்த இடத்துல p to the power 0வா மாறிடுச்சு. அப்படி 0வா மாறினால கண்டிப்பா x by m which is equal to k ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்லி அட்சர்ப்ஷன் ஐசோடோம். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு மேத்தமெட்டிக்கலா ஒரு ஃபார்முலா கிடைக்கணும், ரைட்டா? அப்ப நம்ம லாக் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுவோம். அப்ப லாக் எடுக்கும் போது log of x by m which is equal to log k, because நான் செப்பரேட் பண்ணிட்டேன், log k plus 1 by n log p, ரைட்டா? இப்ப எழுதுங்க நம்மளோட ஈக்குவேஷன் y is equal to mx plus c. so this is your y and this is your c intercept and this is your m and then this is your x. அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். இப்ப இதுக்கு கிராஃப் டிரா பண்ணிடலாமா? பாருங்க, இங்கேயே கிராஃப் டிரா பண்ணிடலாம். யார் இருக்கா y ஆக்சிஸ்ல? log of x by m தான் y ஆக்சிஸ்ல இருக்கு. so log of x by m தான் y ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்டா? so யார் இருக்காங்க? x ஆக்சிஸ்ல யார் இருக்காங்க? which is log p. so straight line equation அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா இப்படிதான் கிடைக்கும். and intercept யாரு? intercept தான் நம்ம இங்க எழுதணும், which is positive log k. okay, so நம்மளுக்கு straight line கிடைச்சிருச்சு. slope யாரு? so slope தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? slope is 1 by n. அதான் நம்மளோட m. கரெக்டா? log k யாரு? நம்மளோட intercept. அவ்வளவுதான் guys. வெரி 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 சிம்பிள். சோ ஒரே பேஜ்ல நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. கரெக்ட்? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துடலாம். அதே கதை தான். ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, the value of 1 by n பாத்தீங்கன்னா less than யூனிட்டியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் எழுதும் போது 1 by n 1 இருந்தது. கரெக்ட்? ரைட்? செகண்ட் கேஸ் எழுதும் போது 1 by n 0.0 இருந்தது. தேர்ட் கேஸ் எழுதும் போது 1 by n 0வா மாறிடுச்சு. அதான் நம்மளுக்கு சொல்றாங்க. the value of 1 by n is less than unity. suppose gas இல்லாம நீங்க வேற liquids solids ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்க pressure யூஸ் பண்ண முடியாதுல்ல, because pressure is applicable only for the gases. கரெக்டா? சோ அப்போ நான் என்ன எடுக்கணும்? கான்சென்ட்ரேஷனுக்கு எடுக்கணும். சப்போஸ் நீங்க சாலிட பத்தி பேசுறீங்க அப்படின்னா பிரஷருக்கு பதிலா கான்சென்ட்ரேஷன் எடுக்கணும். அடுத்து சோ லாக் எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 1 by n. கரெக்ட்? ரைட்?
1 by n. 1 by n எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 1 இருக்கு ரைட். சாரி இந்த இடம் கிடையாது. இந்த இடத்துல 1 by n பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் எவ்வளவு இருக்கும் 0.0 சம்திங் இருக்கும். என்ன காரணம்? பிகாஸ் n இஸ் கிரேட்டர் தேன் 1. ஆக்சுவலி இங்கதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து 1 by n ஓட வேல்யூ எவ்வளவா இருக்கும் 1 இருக்கும். சோ இங்க எவ்வளவு இருக்கு 1 by n ஓட வேல்யூ 0 இருக்கு. அப்படி எனிதிங் டு தி பவர் 0ங்கறனாலதான் அங்க x by m which is equal to k நம்ம சொல்றோம். வேற எதுவுமே கிடையாது guys. வெரி வெரி சிம்பிள். செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. log of x by m நம்ம எங்க எடுத்திருக்கோம் y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். தட்ஸ் ஆல். எஸ் அகைன் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே அப்ப நம்ம டீடைலிங்கா பார்த்தாச்சு. சோ என்னோட பார்ட் முடிஞ்சது. and this is a question for you guys. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது புக்கிங் கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஷியோர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல பார்க்கலாம். தேங்க்யூ guys.